சூர்யானாவோட கருப்பு திரைப்படத்தோட ரிலீசிங் டேட் பற்றின அப்டேட் தாங்க விடுந்து பார்க்க போகிறோம். அப்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சூர்யா ஃபேன்ஸுக்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ ஃபீலிங் என்ன அப்படின்னா, பொங்கல் ரிலீஸ் நம்ம கருப்பு படம் ஆயிருக்கலாம் அப்படின்னா. ஏன்னா தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு பெரிய படம் எஸ்கேவோட பராசக்தி மட்டும்தான் பொங்கல் ஸ்பெஷல் ரிலீஸ் ஆயிருந்தது. இன்னொரு திரைப்படம் விஜயோட ஜனநாயகன் அப்படிங்கிறது போஸ்ட்போன் ஆயிருந்தது. ஸோ அந்த ஒரு இடத்துல கருப்பு திரைப்படம் நிரப்பி இருந்தால் நன்றாக இருக்கும். பட் ஆனாலும் பரவாயில்ல, பராசக்தி திரைப்படம் நன்றாக தான் இருக்குது. நம்ம சிவகார்த்திகேயனோட நடிப்பில் அந்த ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது நம்ம சூர்யானாவே புறநானூறுங்கிற பேரில் அந்த ஒரு படத்தை பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது. பட் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ அதை ஒரு பாராட்டி எல்லாரும் போய் பாருங்கள். ஸோ அதற்கான ரிவ்யூவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பாருங்கள், செக் பண்ணி. இப்போ கருப்பு திரைப்படத்தோட ரிலீசிங் டேட் அப்டேட்டுக்குள்ளே வரேன். ஸோ கருப்பு திரைப்படத்தோட ரிலீசிங் டேட்டில் இப்போ திருப்பி ஒரு புது சிக்கல் உருவாயிருக்கு. ஏன்னா கருப்பு திரைப்படத்தை பார்த்திங்கன்னா முன்னாடியே முடிச்சு வச்சுட்டாங்க. பொங்கல் ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. பொங்கலில் இரு பெரிய படங்கள் வருது, ஜனநாயகன், பராசக்தி. அதனால் நம்ம தள்ளி போய்க்கலாம், ஜனவரி எண்டிங் இல்லைனா பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வந்துக்கலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஜனநாயகன் திரைப்படம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஸோ அதற்கான ரிசல்ட்ஸே ஜனவரி 21 தான் வரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் இப்போ ஜனநாயகன் டீமே பார்த்திங்கன்னா ஜனவரி எண்டிங்கில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம கருப்பு டீம் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, பொங்கலுக்கு நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டாம், ஆனால் பொங்கல் அப்போ நம்ம ரிலீசிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயோ இல்லை ஜனவரி எண்டிங்களோ. இதை நான் மட்டும் சொல்ல, திருப்பூர் சுப்பிரமணியம் அவரோட ரீசன்ட் இன்டர்வியூ ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆனால் இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல் படி சோர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கருப்பு டீம் நம்ம பொங்கல் அப்போ ரிலீசிங் டேட் அனௌன்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ரிலீசிங் டேட் அனௌன்ஸ் பண்ண போய் ஜனநாயகனும் இவங்ககிட்ட வந்தாங்கன்னா கிளாஷ் ஆகும். கிளாஷ் நம்ம சூரியனுக்கு சுத்தமாக பிடிக்காத அவரோட ரசிகர்களை தேவையில்லாமல் சண்டைக்கு இழுக்கணும் அப்படி சொல்லி நினைக்க மாட்டார். ஸோ அதனால் தள்ளி போகும். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் கருப்பு டீம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரிலீசிங் டேட் அனௌன்ஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய யோசனையில் இருக்காங்க. ஸோ இன்கேஸ் இப்போ ஜனநாயகனும் கரெக்டாக ரிலீஸ் ஆகிருந்தது அப்படின்னா, நமக்கு பொங்கல் அன்றைக்கி நமக்கு ரிலீசிங் டேட் அப்படின்னா சொல்லியிருந்திருப்பாங்க, பிப்ரவரி 14 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நமக்கு ஹாப்பியாக இருந்திருப்போம். பட் ஆனால் இப்போ அது வராதனால நமக்கு பொங்கல் அன்றைக்கி ரிலீசிங் டேட் அப்டேட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மன வருத்தமாக இருக்குது. நம்ம ஒரு சூர்யா ஃபேனாக விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் எவ்வளோ வேகமாக ரிலீஸ் ஆகணுமோ அவ்வளோ வேகமாக ரிலீஸ் ஆகணும் அப்படி தான் இப்போ நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் தான் கருப்பு திரைப்படத்தை நம்மளால் ஸ்க்ரீன்ஸில் பார்க்க முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் கம்பேக் நம்ம அண்ணனுக்கு தேவைப்படுது, 300 கோடி அப்படின்னு. ஸோ அது இந்த கருப்பு திரைப்படத்தின் மூலிமா நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் கருப்பு திரைப்படம் வேகமாக வெளியாகணும். அது ஒன்று தான் இப்போ என்னோட ஒரு ப்ரேயிங்காக இருக்குது காடுகிட்ட. ஸோ நல்லதை மட்டும் நினைப்போம், காத்திருப்போம். ஸோ கன்ஃபார்ம் ஒரு பெரிய வெற்றி நமக்கு காத்திருக்கு. ஸோ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி வேண்டிப்போம். நன்றி, வணக்கம்.